இனிமே நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதா இல்ல. முதல்ல வெளியே போங்க. ராஜலட்சுமி, வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? இவங்க கிட்ட வேற எப்படி பேச சொல்றீங்க? எவ்வளவு பெரிய உண்மை மறைச்சு அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க பாத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. செல்வி, வாமா. என்னம்மா செல்வி, என்ன நடக்குது? இதெல்லாம் என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் வேற என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருந்தது எங்க தப்புதான். ஆனா உங்ககிட்ட மறைக்கணுங்கிற எண்ணத்துல நாங்க சொல்லாம இல்ல. அத பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல. நீங்க பூஜாவை பொண்ணு கேட்டு எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நாங்க இத சொல்லலான்னு தான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள அந்த பிரம்மாவால இப்படி ஆயிடுச்சு. ஆமாங்க, ஏற்கனவே ஒரு தடவை சொல்ல நினைச்சு அது சொல்ல முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இப்ப நடந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நாங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அது என்ன முடிவா இருந்தாலும் அதுக்கு நாங்க 2 பேரும் கட்டுப்படுறோம். அப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்ப்பா. அதை கேட்டுட்டு நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம்ப்பா. அவங்க கிட்ட என்னடா கேட்க வேண்டியிருக்கு? கேட்ட வரைக்கும் எல்லாம் போதும். யார் என்ன சொன்னாலும் இனிமே இந்த சம்பந்தம் நடக்கவே நடக்காது. ராஜலட்சுமி, இது கோபத்துல எடுக்கிற முடிவு இல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கௌதம் சொல்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமே. அப்பதானே அவங்க என்ன சொல்றாங்கன்றது தெரியும். அவங்களையும் கொஞ்சம் பேச விடு. என்னமோ பண்ணுங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அவ கிடக்குற விடுங்க. என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லுமா. அந்த பிரம்மா சொல்ற மாதிரி பூஜாவுக்கும் அவரோட பையனுக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது உண்மைதான்ப்பா. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, இதுதான்ப்பா நடந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா கடைசி நேரத்துல கல்யாணம் நடக்காம எங்க பூஜாவை நாங்க தான் காப்பாத்தணும். அத நினைச்சு நாங்க நிம்மதிதான் அடைஞ்சோம். சார், அந்த பிரம்மாவை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அவன் மட்டும் மோசமானவன் இல்ல, அவனோட மொத்த குடும்பமும் மோசமானவங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல எங்க பூஜா மாட்டாம இருந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஆனா நடந்த உண்மையில மறைச்சு அவன் வேற மாதிரி திருச்சி உங்ககிட்ட சொல்லிட்டான். என் தங்கச்சி கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு அவ வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைச்சவன் அவன் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இல்ல சார், எல்லாமே போய். நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். இனிமே கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் எங்களுக்கு அதுல சம்மதம் தான்ப்பா. இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா அவன் நடந்தத வேற மாதிரி சொல்றான். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா குழப்பம் வந்திருக்காது இல்லம்மா. சார், இதை நாங்க வேணும்னே உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல சார். என்னப்பா, மாமான்னு கூப்பிடுப்பா. என்ன சார்னு கூப்பிடுற? மாமான்னு கூப்பிட்டாதான் நல்லா இருக்கு. என்ன புரியலையா? இந்த சம்பந்தம் நடக்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. பூஜா தான் எங்க வீட்டு மருமக. என்ன கௌதம், ஓகே தானே? டபுள் ஓகேப்பா. நீங்க வேற ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு எப்படி நம்புறது? இன்னும் ஏதாவது கதை இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. அப்புறம் நாளைக்கு அது தெரிஞ்சா எங்களுக்கு தான் அசிங்கம். அவ அப்படிதான் சொல்லுவா. இது கூட புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே இல்லம்மா. எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாமா. குறிச்ச தேதியில நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும்.
நீங்க ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. சரிங்க சரி சார் அப்ப நான் வரோம். வரேன் சார். போயிட்டு வாங்க. வரோம் கௌதம். வாங்க. பாத்தியா ராஜு, உண்மை முழுசா தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டியே. இப்ப என்ன சொல்ற? ஏமா, இந்த செல்வியும் வேலும் வீட்டுக்கு போயிருக்காங்களே, ஒருவேளை இவங்க பேசுறத கேட்டு மனசு மாதிரி இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துப்பாங்களோ? ஐயே, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நடக்காதுரி. ஏன்னா அந்த பிரம்மா கொளுத்தி போட்டது சின்ன ஊசி வெடி இல்ல, யானை வெடி. இந்த சம்பந்தம் மட்டும் நடக்கல, கல்யாண மண்டபம் சமையல் ஆர்டர் கூட இவங்களுக்கு கிடைக்காது. அப்படி கொளுத்தி போட்டு போயிருக்காரு. கேண்ட தெரு சம்மந்தி வீட்டுக்காரங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியலையேடா. ஐயோ, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுடா. அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அதான் தம்பியும் செல்வியும் போயிருக்காங்கல்ல, நல்ல முடிவோட தான் வருவாங்க. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. வாங்க செல்வி. அத்தை, நிச்சயம் இந்த சம்மதம் நடக்கும்னு என் மனசுல படுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமாடி செல்வி. வாமாப்ல, என்னம்மா ஆச்சு? சம்மந்தி வீட்டுக்கு போனீங்களே, என்னம்மா சொன்னாங்க? சீக்கிரமா சொல்லுமா, வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். உன் பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். டே வேலை, நீயாவது சொல்லுடா. அவங்கள பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னீங்களா? என்னடா சொல்லுடா. அம்மா, நாங்க ரங்கநாதன் சார் போய் பார்த்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டோம். அந்த பிரம்மாவை பத்தியும் அவனுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்க பகையை பத்தியும் அத மனசுல வச்சுட்டு தான் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் தப்பா பேசின அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டோமா. வேலு, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம பூஜா கல்யாணம் நடக்குமா? யாரும் பதட்டப்படாதீங்க, எல்லாமே நல்ல விஷயம்தான். ரங்கநாதன் சார் நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. குறிச்ச தேதியில இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டாரு. கடவுளே, நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்ட. சரி செல்வி, சம்பந்தியம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்களே. அங்க போனதும் ஆரம்பத்துல கோவமா தான் பேசினாங்க, எங்களை பேசவே விடல. ஆனா ரங்கநாதன் சார் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எங்களையும் பேச வச்சு நம்ம பக்கத்துல இருக்க நியாயத்தை கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்பா.